ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3 சேனல் டிஆர் லாட்ரியோடைய ஏ போர்டு அதோட ஆல் போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இது யாரும் கேரளா லாட்ரின்னு நினச்சிக்காதீங்க. இது நம்மளோட டிஆர் லாட்ரி 6 PM கெஸ்ஸிங், வியாழக்கிழமை 30/4/2026 இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்ட ஏமாத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது. இது எல்லாமே நம்மளுக்கு 6 PM வந்த ரிசல்ட் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு நேற்றுக்கு 433 ரிசல்ட்டு. ஃபுல் போலில் 04,433. அதுக்கு முந்தின 6 PM பார்த்தீங்கன்னா 655. ஃபுல் போலில் 15, 655. இப்போ இது எல்லாமே நம்முடைய 6 PM to 6 PM ரிசல்ட் அந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கில் கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸை பொறுத்த வரைக்கும் 5D 4Dயோட 3443 சொல்லிட்டு நம்ம 2 டைம் ஒன்ஸ் மாற்றி கூட்டும்போது நம்மளுக்கான ஏ போர்டு நம்பர் அதோட ஆல் போர்டுக்கான டச் கிடைக்கிது. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இங்கே நான் இந்த 250 கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் போர்டு நம்மளுக்கு 72. நம்மளுக்கு தேவை இந்த 72. இந்த 72ஓட இந்த ட்ராவில் +34. ஸோ ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான், அதனால் ஆட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் டேரெக்டாகவே போட்டுடலாம். அதாவது 7ஓட 3 கூட்டினோம்னா 0, இங்கே 2ஓட 4 கூட்டினோம்னா 6. அப்போ 0 அல்லது 6 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான ஏ போர்டு அல்லது ஆல். 0வா அல்லது 6ஆ. இப்போ இந்த 250க்கு அப்புறம் இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 140. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. இந்த இடத்துல ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் பாஸ். அதோட இந்த இடத்துல போர்டுன்னு பார்த்தா நம்மளுக்கு சி போர்டு. ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நம்ம 5D 4Dயோட 3443 சொல்லிட்டு 2 டைம் ஒன்ஸ் மாற்றி கொடுத்துறோம். இப்போ நம்ம 140க்கு பார்ப்போம். இதோட ஃபுல் போர்டு நம்மளுக்கு 45. ஸோ நம்மளுக்கு தேவை 45. இதோட +3 and 4. இப்போ இதை கூட்டிடலாம். 4ஓட 3 கூட்டினோம்னா 7. இங்கே நம்மளுக்கு 4ஓட 5 கூட்டினோம்னா 9. அப்போ 7 அல்லது 9 நம்மளுக்கு இந்த 140க்கு அப்புறம் நம்மளுக்கான ஏ போர்டு அல்லது ஆல். 7 அல்லது 9. இப்போ இந்த 140க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 271. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. மறுபடியும் நம்மளுக்கு ஆல் போர்டு இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் நம்மளுக்கு பி போர்டு நண்பா. ஸோ ஏ போர்டை தவிர மற்ற 2 போர்டுமே நம்மளுக்கு கண்டினியூஸாக வந்திருக்கு. இப்போ நம்மளோட எக்ஸ் மாறப்போகுது. 2 ட்ரா 34 பார்த்துட்டோம். இனி 2 ட்ரா நம்ம 43 பார்க்க போகிறோம். 271 ஃபுல் போல் 00. ஸோ நம்மளுக்கு தேவை 00. இதோட +43. இப்போ இதை கூட்டிடலாம். 0ஓட 4 கூட்டினோம்னா 4. இங்கே 0ஓட 3 கூட்டினோம்னா நம்மளுக்கு 3. அப்போ 4 அல்லது 3 நம்மளுக்கு இந்த 271க்கு அப்புறம் நம்மளுக்கான இப்போ நம்மளுக்கு 271. ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு 4 அல்லது 3 இருக்குது. இதுதான் நெக்ஸ்ட்ராக்கான ஏ போர்டு அல்லது ஆல். 4 அல்லது 3. இப்போ இந்த 271க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 840. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. மறுபடியும் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தா மறுபடியும் பி போர்டு. இப்போ நம்ம எக்ஸை மாற்றிருக்கோம். மாற்றியும் நம்மளுக்கு ஆல் போர்டு தான் கிடச்சிருக்கு. ஸோ டச்சு கண்டினியூஸாக நம்மளுக்கு இருக்குது. போர்டு கிடைக்கலட்டாலும் நம்மளுக்கு டச்சு கிடச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம 840க்கு பார்ப்போம். இதோட ஃபுல் போர்டு 03. இதோட +43. ஸோ 2 டைம் ஒன்ஸ் நம்மளுக்கு மாறுபடும். ஸோ 2 டைம் நம்ம 34 பார்த்துருக்கோம். இப்போ 2 டைம் 43 பார்க்குறோம். 0ஓட 4 கூட்டினோம்னா 4. இப்போ 3ஓட 3 கூட்டினோம்னா 6. 46 நம்மளுக்கு இந்த 840க்கு அப்புறம் கிடச்சிருக்கு ஏ போர்டு அல்லது ஆல். 4 அல்லது 6. இப்போ இந்த 840க்கு அப்புறம் இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 655. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. அப்போது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ போர்டு கிடச்சிருக்கு. ஸோ டபுள் ஆனால் நம்மளுக்கு ஏ போர்டில் 6 அப்படியே கிடச்சிருக்கு. இப்போ நம்ம 655 பார்ப்போம். சேம் ஃபார்மெட் தான். இப்போ 2 டைம் 34 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுமாதிரி 43 நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் 34ங்கிற ஃபார்மெட் வருது. ஸோ இங்கே நம்மளுக்கு 655 இருக்குது. இதோட ஃபுல் போர்டு 15. ஸோ 15 எடுத்துக்கலாம். இதோட +3 and 4. இப்போ இதை கூட்டிடலாம். 1ஓட 3 கூட்டினோம்னா 4. இங்கே 5ஓட 4 கூட்டினோம்னா 9. அப்போ 4 அல்லது 9 நம்மளுக்கு இந்த 655க்கு அப்புறம் நம்மளுக்கான ஏ போர்டு அல்லது ஆல். 4 அல்லது 9. இப்போ இந்த 655க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 433. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4 நண்பா. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட ஏ போர்டு. இப்போ நம்மளுக்கு ஏ போர்டு கண்டினியூவாக வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இங்கே 46க்கு நம்மளுக்கு 6, இங்கே 49க்கு நம்மளுக்கு 4.
இந்த 433 தான் நம்மளுக்கு நேற்றுக்கான 6 PM ரிசல்ட். ஸோ இந்த 6 PMக்கு நம்ம இதில் தான் ஏ போர்டு நம்பர் அதோட நம்ம ஆல் போர்டுக்கான டச் எடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இல்லாத எல்லாமே வந்து சிம்பிளாக நம்ம கெஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 6 PM to 6 PM ரிசல்ட்டு. ஸோ டிஆர் லாட்ரிங்கிறதுனால கண்டினியூஸாக உள்ள டிஆர் லாட்ரி, அதாவது 1 PM 6 PM 8 PM சொல்லிட்டு குழப்பிக்காதீங்க. ஆனால் இது எல்லாமே நம்மளுடைய 6 PM ரிசல்ட் மட்டும்தான். ஏன்னா நம்ம 6 PMக்கு கெஸ் பண்ணுறதுனால நம்ம 6 PM to 6 PM மட்டும் கொண்டு வந்திருக்கோம். இப்போ 433க்கு ஃபுல் போர்டில் வந்து 04 இருக்குது. ஸோ 04 எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் மாறி இருக்குது, போன ட்ரா 34. ஸோ இந்த ட்ராவும் நம்மளுக்கு +3 and 4. ஏன்னா 2 டைம் மூன்ஸ் தான் நம்மளுக்கு மாறுபடும். இப்போ 0ட 3 கூட்டினோம்னா 3, 4ோட 4 கூட்டினோம்னா 8. அப்போ 3 அல்லது 8 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ஏ போர்டு நம்பர் நண்பா. ஸோ இது பவர் நம்பராக இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா 3ோட பவர் 8. இதை அப்படியே கீழே கொண்டு வருவோம். ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு. வீடியோ பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு தான் கொடுக்குறோம். வேணால் நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். ஏன்னா சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது ஆல் போர்டு கூடுதல் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். 3 அல்லது 8, 3 அல்லது 8 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர். ஸோ பவர் நம்பராக கிடச்சிருக்கு. ஸோ நம்மளுக்கு ஏ போர்டில் கிடைக்க அதிகப்படியே சான்சஸ் இருக்குது. வேணால் நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். ஏன்னா சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது ஆல் போர்டு கூடுதல் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா, நம்ம கெஸ்ஸிங் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுக்குறோம். ஒரே ஃபார்மேட்டை எடுக்கும்போது சில நேரம் ஃபெயில்டு கிடைச்சாலும் பல நேரம் வின்னிங் கிடைக்க தான் நம்ப வாய்ப்பு இருக்கும். நம்ம சேனலில் கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு அது நல்லாவே தெரியும். இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே இருக்காது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் பிடிபடலன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் ஏ போர்டு அதோட நம்ம ஆல் போர்டுக்கான நம்பர்ஸும் கொடுத்துக்கிட்டோம், ஏபிசி போர்டும் கொடுக்குறோம். ஸோ இது நம்மளுக்கு டியர் லாட்ரி கெஸ்ஸிங்காக இருந்தாலும் நம்ம வந்து கேரளா லாட்ரிக்கும் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். இது வந்து நம்மளுடைய டியர் 6 PM. ஸோ டியர் லாட்ரிக்கான கெஸ்ஸிங் கொடுத்தாலும் நம்ம வந்து கேரளா லாட்ரிக்கு ஏ போர்டு நம்பர் கொடுத்துக்கிட்டோம். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு நம்பர் கிடச்சிருச்சு. ஸோ இந்த ட்ராவுக்கான பெய்ட்ஸ் என்னவாக இருக்கும்? ஸோ பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவில் நம்மளுக்கு பெய்ட்ஸ் வந்து 31 39 30 81 89 80 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய பெயர். ஸோ நம்மளுடைய ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு நம்பர் இந்த ட்ராவில் ஹிட் ஆச்சுன்னா நம்மளுக்கு இதில் வந்து பெய்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இது நம்ம ஃபார்மெட்லேருந்து தான் கொண்டு வந்திருக்கோம். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய நண்பர்கள் பார்க்குறீங்க. நம்ம கெஸ்ஸிங் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். சிம்பிள் மெத்தட் தான், ஆனால் ஓப்பனாக தான் கொடுத்துருக்கோம். தனிப்பட்டு இதில் எதுவுமே இருக்காது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இன்றைக்கி 30ஆம் தேதி வியாழக்கிழமை டியர் லாட்ரியோடைய 6 PMக்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.